படம் எப்படி உள்ள ரெஸ்பான்ஸ் எப்படி சார் சூப்பரா இருந்துச்சு சார். ஆக்சுவலி எனக்கு நம்பிக்கம் இல்லை, நம்ம தப்பா பேசுறா ப்ளீஸ் கரெக்ட் பண்ணுங்க. ஆமா, ஆனா கொஞ்சம் சரியல் சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஐ காண்ட் சார், தூக்கம் இல்லை சார், சத்தியமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லைஃப்ல தெலுங்குல ஆல்ரெடி 3-4 படத்துல நான் நடிச்சேன். இப்போ தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம். ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு என்னோட ஃபேமிலி கூட வந்தாங்க ஹைதராபாத் இருந்து. இப்போ ராத்திரி இன்னொரு ஷோ பார்க்கும்போது அப்போ எனக்கு பேச்சு வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஐயோ ஐ கிரைடுங்க. ஏன்னா எல்லாரும் வந்து எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி, ஏன்னா நல்லா பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப்ல இன்புட்ஸ் எல்லாம் என்னோட அம்மாயும் தமிழ் டியூஷன் டீச்சர் அவங்க எனக்கு இன்புட்ஸ் கொடுத்தாங்க. அதனால நான் அந்த மாதிரி நடிச்சேன். அவங்களுக்கும் கிரெடிட்ஸ் ஐ வுட் வாண்ட் டு கிவ். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி காமெடி அண்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷன் பிளஸ் காமெடி இல்லை. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இப்போ கேட்கும்போது எனக்கு என்னன்னா, அம்மா இப்போ ஓகே ஐ கேன் ஸ்லீப் அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி வித் த ரெஸ்பான்ஸ் ஆல்சோ. இப்போ பார்க்கலாம், இப்போ 2 more days 3 more days எவ்வளோ எப்படி போயிடுச்சுன்னு பார்க்கலாம். சார் ரொம்ப கொலாபரேட்டிவ் ஒர்க் சார். என்னன்னா வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா இப்போ தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் வெரி கம்ஃபர்டபுள், வெரி ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காங்க. மாமியாரோட 16 இயர்ஸ் மேரேஜ்னா எப்படி? மாமியாரோட 60 years அது ஆக்சுவலி எனக்கு அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எலிமெண்ட் படத்துல. ஆமா, உங்களுக்கு பிடிச்சிச்சு. ஆமா, அது ரொம்ப கனெக்ட் கூட ஆவாங்கன்னு நினைக்கிறேன். கலக்குறாங்க ரொம்ப. நானே அப்படியே அசந்துட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது. ஆமா, ரொம்ப அருமையா இருந்தது. மணிகண்டன் சாரோட நல்ல பேரு, உரிமையா இருந்தது. ஒரு தட்டி கேட்கறது, என்ன இப்படி பண்றேன்னு கேட்கறது, ட்ரூ லைஃப் எப்படி இருக்குமோ அந்த லைஃப் அப்படியே இருந்துட்டு மணிகண்டன் சாரும் ஹீரோயின் மேடமும் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. கட்டாயமா குடும்பத்தோட வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும். நீங்க வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. டேரக்டர் சார், ஃபைனான்சியர், மணிகண்டன் சார், ஹீரோயின் மேடம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். I'm also from a middle class family. அதனால ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன். I really hope எல்லா middle class families எல்லாரும் வந்து படம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். Actually, he's the brilliant actor. ஏன்னா ஜெய்தீன் எல்லாம் குட் நைட் லவர் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணன் சார் எனக்கு ஆனா இந்த படத்துல மட்டும் I think it's very level. Very honored to work with good actors. Guru sir also, Sundararajan sir, Amma, Kannad sir. I think the package is audience ku neenga enna சொல்றீங்க? Like how was that movie? இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி என்னன்னா ஃபன் ஃபில்ட் ஃபில்ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் கம்ப்ளீட்லி வெரி ஃபுல் காமெடி. எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் வரும். செகண்ட் ஹாஃப் இட் வில் மேக் யூ க்ரை. ப்ளீஸ் வாங்க, கண்டிப்பா ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பா வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலி அதுக்கு வேலை இருக்கு. படிக்கும்போது அதுக்கு பார்க்கும்போது ஐ திங்க் இட் இஸ் டபுள் தென் வாட் ஐ ஹர்ட். வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. Thank you. நீங்க வந்து பண்ணி பாத்துறோம். Thank you so much. Thank you very much. Thank you. Please. Thank you. Ella mana?
ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். நான் பிடிச்சிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். அது வந்து கூட நடிச்சு அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். மணிகண்டன் சார், குரு சோமசுந்தரம் சார், அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு எங்களுக்கு வந்து நாங்க ஒண்ணு பண்றப்ப இது பண்றப்போ நாங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி பண்றப்போ அது வந்து ரொம்ப நேச்சுரலா அது வந்துச்சு. அதனால நாங்க வந்து அங்க மெனக்கட வேண்டியதா இல்லாம இருந்துச்சு. ஏன்னா அவர் அப்படிதான் பண்றாரு. என்னை சாப்பிடறதுல இருந்து போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு டிக்டேட் பண்ணிட்டு இருக்காருங்களா. ஆமா, அங்கேயும் எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம கேரக்டருக்குள்ள போறப்ப டூ மச்சா நம்ம இரிட்டேட் ஆயிருவாங்களா. அப்போ ஐயோ இப்படி ராஜேந்திரன் மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா பொண்ணுங்களோட நிலைமை என்ன, ஒய்ஃபோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு அவளுக்கு வத்தான் தெரியல, பட் இருந்தாலும் ரொம்ப நன்றி. நாங்க அதை எதிர்பார்க்கல, அந்த மாதிரி அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, ஃபுல்லாவே கோயம்புத்தூர். எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இதுல இருக்கிற எல்லாமே ஒரு சீனுமே அவங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்தது. அதனால வந்து எல்லாருமே டூ மச் எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டாங்க. சாதாரண மக்கள் கிட்ட படம் இப்படி கண்டிப்பா அவங்க வந்து என் லைஃப்ல இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும், எமோஷனலா கனெக்ட் பண்ண முடியும். உணர்வுபூர்வமா இருக்கு. ஒரு சீரியல் மணிகண்டன் சார் உட்காந்து சாப்பிடுவீங்க. நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுல அக்கா வந்து நம்ம கூட அப்படிதான் சாப்பிடுவோம். அது நீங்க ஷூட்ல தாண்டி இங்க ஸ்கிரீன்ல பார்த்து எப்படி இருக்கு? அது வந்து அவர் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகே, எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க அங்க பேசிட்டு இருக்கப்போ ரொம்ப ஜாலியா அந்த அன்னைக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் ஷூட் முடிஞ்சு நாங்க வந்து கிளம்பி போயிட்டோம். நான் டின்னர் எல்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப நைட் ஸ்கெடியூல் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்றதுதான் சீனு. நாங்க வந்து சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் எனக்கு கிண்டல் பண்ணிருந்தாரு. இப்பதானே சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, மறுபடியும் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல அந்த ஃப்ளோலயே நாங்க அப்படியே சீன் போனங்காட்டிக்கு எங்களுக்கு வந்து அது பாண்டிங்கா அது வந்து நாங்க மெனக்கிடாம அப்படியே வந்துருச்சு. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அந்த கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சொல்ல முடியாது, கண்ணீர் தான் வருது. நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. எங்க டீமுக்குங்களா நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அதான் சொல்லுவேன். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலீங்க. அம்மா வந்து நாங்க சீனா படிக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது நாங்க இதுல பாக்குறப்ப எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸிங்கா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் ஆக்டர் கோவை குருமூர்த்தி. இந்த படத்துல வந்து ஹீரோயினோட தாத்தாவா ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜேஷ் சார், மணிகண்டன் சார், ஹீரோயின் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. குடும்பஸ்தங்கிற டைட்டிலுக்கு தகுந்தாப்புல மிடில் கிளாஸ் மேன் எவ்வளோ கீழ்மட்டத்திலேருந்து எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி வராரு, நேர்மையாகவும் நடந்துக்கிறாரு, ஃபேமிலியும் அரவணைச்சிட்டு போகிறாருங்கிறது தான் தீமு. நல்ல மெசேஜ், ஃபுல் காமெடி, சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்குது. இந்த படத்தை எல்லாருமே குடும்பத்தோட தியேட்டருக்கு வந்து பாருங்கள். எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி பேசிட்டோம். என்னன்னா படம் நல்லா இருக்கு, சூப்பரா வந்திருக்கு, பயங்கர ஹியூமரஸா இருக்கு, ஃபேமிலியா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எல்லாரும் வந்து கண்டிப்பா பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. மணிகண்டனோட நடிப்பு சொல்லவா வேணும், சூப்பரா இருந்தது. எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினா இருக்கட்டும், அவங்களுக்கு தமிழ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. ஆனா அப்படிலாம் தெரியல, பாக்குறப்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம், ரொம்ப நல்லா இருந்தது. குடும்பமா போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காரு. ஹீரோயினும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தெலுங்குல இருந்து வந்திருந்தாலும் நல்லா ஸ்லாங் எடுத்து நல்லா பேசியிருக்காங்க.